விழுந்தால் படியிடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்று ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் ஒரு உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறுபலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள், பொது நிலையினர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர் சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவிழத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்பவும் பெற வேண்டுமென்று எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும்
இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளும் நிறைவேற வேண்டுமென்று எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாய அன்னையிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து வைப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று பல நாடுகளில் இரண்டாவது அலையாக வந்து பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இது நம்முடைய நாட்டிலும் கூட அது பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இடைவிடா சகாயத்தாயினுடைய பரிந்துரையால் இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகம் முழுவதும் விடுதலை பெற வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்திற்காக நாம் சிறப்பாக இந்த நவநாளிலே ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பல பேர் வேலை வாய்ப்பை இழந்து குடும்பங்களை நடத்த முடியாமல் கஷ்டப்படுகிற இந்த காலகட்டத்தில் இறைவன் அவர்களுக்கு நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கவும், வழி பிறக்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, குடும்பத்தை நல்ல விதமாக நடத்த அவர்களுக்கு இறைவன் துணை புரிய தாயினுடைய பரிந்து பேசுதல் கிடைக்க நாம் இந்த நவநாளிலே ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதியவர்கள் தேர்வில் வெற்றி பெற கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடன் பாரத்தால் தத்தளித்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், எப்படி என்று வழி தெரியவில்லை என்று முழித்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தாயினுடைய பரிந்து பேசுதலால் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். அன்னை மரியாள் இடைவிடாமல் பரிந்து பேசுகின்ற சகாயத்தாய் நம்முடைய உள்ள தேவைகளையும் தீர்த்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலையாய் கொண்டு வர இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். நன்றி அறிதல்கள். நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக எங்கள் தாய் மரியோடு இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாயின் மூலமாக ஆண்டவருக்கு இந்த வேளையில் நமது நன்றிகளை காணிக்கையாக்குவோம். ஒரு சகோதரன் தான் பணி செய்யும் இடத்தில் வழங்கப்பட்ட இந்த செக்கானது ஒரு நம்பர் தவறிப்போனதால் அது வேறு ஒருவருக்கு பரிவர்த்தனையாகி அது அவருடைய கம்பெனியிலே நிறுவனத்தில் பெரும் பிரச்சனையை கொண்டு வந்த வேளையில் இடைவிடா சகாயத்தாயின் தாயிடம் ஜெபமாலை மூலமாக அவர் மன்றாடியதால் அது யாருக்கு பரிவர்த்தனையானதோ அவர் மனமாறி அதை திருப்பி கொடுப்பதாக வாக்கு கொடுத்து அந்த பணம் கைமாறியதால் அவருடைய வேலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி என்று அவர் கூறியிருக்கிறார். எத்தனையோ பேர் இதுபோல தாயினுடைய பரிந்து பேசுதலால் பல உதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். நாமும் பல நன்மைகளை நம் தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருடைய பரிந்து பேசுதலுக்காக அதை பெற்றுக் கொடுத்த கடவுளுக்காக நாம் இந்த வேளையிலே நன்றி தாராளமாய் செலுத்தி கொண்டிருப்போம். அனைவரும் இணைந்து தாயே மாமரியே
என்றும் சகாயம் தேடினோம் என பாடலை பாடி அன்னை மரியை போற்றுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமற்புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி. நோயாளிகளை ஆசீர்வதித்தல் முழந்தாளிடுவோம். குறிப்பாக இந்த வேளையில் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய பகுதியில் எந்த நோயினாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்தால், குறிப்பாக இந்த கொரோனா தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்களை நினைத்து பார்த்து இந்த வேளையில் இந்த ஜெபத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமுடையவர், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று நம்புகின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அலட்சியம் கொள்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இறைவனிடம் அன்பு கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்றுத்தாரும். எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றித்து மரியன்னை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
உமது தாயாகிய மரியன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறுபலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னித்தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். இப்பொழுது நாம் நற்கருணைநாதரை அவருடைய பிரசன்னத்தில் தங்க இருக்கிறோம். எனவே பக்தியோடு இதில் முழுமையாக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது ஒரு நற்கருணை நாதர் நம் மத்தியிலே நம்மோடு உறவாடுவதற்காக எழுந்து வந்திருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் நாம் ஆண்டவரை முழுமையாக அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமே முடங்கி போய் கிடந்திருந்தாலும், ஆண்டவரை தரிசிக்க மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனாலும், இதுபோன்று நாம் மக்களுக்கு ஆண்டவரை கொடுப்பதற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக நாம் இங்கே ஜெபிக்க வந்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டவரை, நற்கருணை நாதரை ஆராதிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை பாடி நாம் நற்கருணைநாதரை ஆராதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ரபா யெகோவா ரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரபா யெகோவா ரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு
உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய முழு பலத்தோடு இந்த ஆண்டவரை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். காரணம், அவர் எதுவரையிலும் நம்மை காத்து கொண்டு வருகின்ற கடவுளாக இருக்கிறார். எத்தனையோ மக்கள் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர் காக்கின்ற கடவுளாக, நேசிக்கின்ற கடவுளாக, அன்பு செய்கின்ற கடவுளாக, நம்மை கண்டுகொண்ட கடவுளாக அவர் இருக்கிறார். நாம் காணாமல் போகின்ற பொழுது தேடி வந்து தோள் மீது தூக்கி போட்டுக்கொண்டு அன்பாய் தடவி கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். நோயினால், துன்பத்தினால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை தேடி வந்து சுகம் தருகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே அந்த கடவுள்தான் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவரை உற்று பாருங்கள். அவரை உற்று பார்க்கின்ற பொழுது நாம் இருக்கும் இடம் ஆலயமாக இருக்கலாம் அல்லது இல்லமாக இருக்கலாம், ஆண்டவரே வாரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை நாம் உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு அற்புதமானது! அதைத்தான் திருத்தூதர் பேதுரு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நலம்! ஒரு வார்த்தை சொல்லும், உனக்கொன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். ஆண்டவரோடு உறவாடிய அந்த தருணமானது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இறை பிரசன்னம் எப்போதும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். என்று ராயப்பர் சொன்னது போல, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நலம்! நாமும் நம்முடைய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவோம். ஆண்டவரோடு இருப்பதற்காக நாம் நம்மையே தயாரிப்போம். வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் வாரும் ஆண்டவரே, எனக்குள் இறங்கி வாரும் ஆண்டவரே, என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரே, என்னை அர்ச்சித்தருளும் ஆண்டவரே என்று நம் ஆண்டவரை வரவேற்று நம்முடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நற்கருணை நாயகன், கல்வாரி நாயகன், கல்வாரியில் தன் உயிரையே நமக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மீது அவர் அன்பு கொண்டிருந்தார். அனைத்தையும் இழந்தவராக தன் கடைசி துளி இரத்தத்தையும் கூட இந்த மக்களுடைய மீட்புக்காக, ஈடேற்றத்திற்காக சிந்தியவராக அவர் இருக்கிறார். இந்த உலக மக்கள் எல்லாம் சுயநலத்தோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாமும் கூட சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணிலிருந்து விண்ணக மகிமையை துறந்து மனிதனானார். ஏழை குடும்பத்திலே அவர் பிறக்கலானார்.
பிறக்கக்கூட ஒன்றுமில்லாமல் மாட்டுக்குடிலே பிறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் தியாகம் என்பது, சிலுவை என்பது அந்த கடைசி 3 நாட்கள் மட்டுமல்ல. அவர் எப்பொழுது ஆம் என்று சொல்லி விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்தாரோ அந்த நொடியிலிருந்தே அவருடைய சிலுவை வாழ்க்கை தொடக்கமாயிற்று. அவர் கருவான நாள் முதல் கல்லறைக்குள் நுழைந்த நாள் வரையிலும் அவர் செய்த ஒவ்வொரு செயல்களுமே தியாகச் செயல்கள்தான். இந்த தியாகச் செயல்கள் யாருக்காக? நமக்காக, இந்த மானுடத்திற்காக, இந்த மக்கள் தங்களுடைய பாவ வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக போன வேளையிலே நம்மை மீட்பதற்காக அவர் தனது கல்வாரி மலையிலே இரத்தத்தை எல்லாம் சிந்தி, இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட இரத்தம் இல்லாத நிலையிலே உயிரை கையளிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அன்பின் நாயகன், கல்வாரி நாயகன், சிலுவை நாயகன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்கிக் கொண்டு, மகனே மகளே, ஏதோ நான் உன்னை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி 2 கரங்களையும் விரித்து கொடுத்து நமக்காக வாழ்வை கொடுத்து நம்மை வாழ வைத்த தெய்வம். அவர்தான் நம்மோடு தொடர்ந்து இருப்பதற்காக, தொடர்ந்து வழிநடத்துவதற்காக இந்த அப்பரச குணத்திற்குள் தன்னை மறைத்து உயிருள்ள கடவுளாக இதோ இந்த நேரத்திலும் நம் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய கல்வாரி தியாகத்தை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய அன்பை முழுமையாக சுவைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து, அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காயேங்கி நின்றீ, தாகம் தாகம் என்றீ எனக்காயேங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை
உடையுதப்பா. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே, மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய அந்த கல்வாரி மலை அந்த இறுதி நேரத்தை சற்று நாம் கண்முன்னால் கொண்டு வருவோமா? கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள், வெண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்கக்கூடிய அளவுக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடூரம், அனைத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார். கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தாகம் எடுக்கிறது, தாகம் தாகம் என்கிறார். தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லை, கசப்பான காடிதான் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட கல் நெஞ்சர்கள் பிடிப்பதற்கு நீர் கொடுக்கவில்லை, அப்போதும் கசப்பான காடியை கொடுத்தார்கள். எதற்காக? நம்முடைய பாவங்களை சுமக்கத்தானே, நம்மை மீட்கத்தானே. அந்த கல்வாரியின் காட்சியை கண்ட பின்னும் நம்முடைய உள்ளம் நொறுங்காமல் இருப்பதே, நம்முடைய மனம் மாறாமல் இருப்பதே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதேன்? அவருடைய காயங்களை பார்க்கிறோம், வெறும் கண்ணீர் வெடித்தால் போதுமா? பெரிய வெள்ளி என்று நாம் முத்தி செய்கிறோமே, அந்த முத்தி என்பது எதற்காக? மனமாற்றத்திற்கான முக்தியா, அல்லது எப்போதும் போல வழக்கமாக கொடுக்கின்ற அந்த முத்தமா? இந்த கல்வாரியில் ஆண்டவர் பட்ட வேதனைகள் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கவில்லை என்று சொன்னால் நாம் செய்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா சகோதரனே சகோதரி? ஒவ்வொரு மக்களையும் அரவணைக்கின்ற கடவுளாக எல்லா இடமும் ஓடிக்கொண்டிருந்தார். பிள்ளைகளை அரவணைத்தார், பெரியவர்களை அரவணைத்தார், நோயாளிகளை அரவணைத்தார், ஒதுக்கப்பட்டவர்களை அரவணைத்தார், தீண்டப்படாதவர்கள் என்று சொன்னவர்களை அரவணைத்தார், பாவிகளோடு தங்கி அவர்களை அரவணைத்து மீட்டுக்கொண்டு வந்தார். ஏழை எளியவர்களையும் அரவணைத்தார். அவருடைய பார்வையில் எல்லோருமே சமம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பிளவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே.
அப்பொழுதெல்லாம் இயேசுவை நாமும் தானே சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களில் கண்ணீர் வருவதில்லையா? நாம் செய்கின்ற தவறான செயலிலிருந்து விடுதலை மனமில்லையா? எத்தனை காலம்தான் நாம் இப்படி இருக்க போகிறோம்? ஏதோ ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கின்ற வேளையில், அவரை போற்றுகின்ற வேளையில் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தூய்மை பெற வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். குறிப்பாக இந்த பாதுகாப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனாவின் தாக்கம் எல்லா நாடுகளையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே சங்கீதக்காரன் பாதுகாப்புக்காக மன்றாடுகின்றான். சங்கீதம் 61 நாம் கவனமுடன் கேட்போம். இந்த சங்கீதத்தை நம்முடைய சங்கீதமாக உள்வாங்கி ஆண்டவரிடம் பேசுவதைப் போல நான் இந்த திருப்பாடல் 61 வாசிக்கின்ற பொழுது அதை உங்களுடைய சங்கீதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், நமக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். நேற்றைய தினம் அமெரிக்காவிலே 1700 பேருக்கு மேலாக ஒரே நாளில் மரித்திருக்கிறார்கள். இரண்டாவது அலையிலே நம்முடைய நாடுகளிலும் இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும். கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும். பூவுலகின் கடைமுனையில் நின்று உம்மை கூப்பிடுகின்றேன். என் உள்ளம் சோர்வுற்றிருக்கிறது. உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும், ஏனெனில் நீரே என் புகலிடம். எதிரியின் முன் வலிமையான கோட்டை. நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன். உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன். ஏனெனில் கடவுளே, நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர். உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடைமையை எனக்கு தந்தீர். அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும். அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும். கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக. பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தருளும். உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன். நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று பாதுகாப்பு வேண்டி சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்றார். நாமும் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது இறைவன் நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நற்கருணைநாதரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை மீண்டுமாய் ஏறெடுப்போம். நம்முடைய திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தைக்காக, ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, துறவிகளுக்காக, எல்லா மக்களுக்காகவும், கிறிஸ்தவராக இருக்கலாம், பிற மக்களாக இருக்கலாம், கடவுள் எல்லோருக்குமே கடவுளாக இருக்கிறார். அனைவரையும் இறைவன் இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நம் ஒவ்வொருவரையும் இறைவன் வாழ வைக்க வழிகாட்ட இந்த வேளையில் நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் வெளிப்படுத்திய அந்த அன்பை, இறைவனுடைய அரசாட்சியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பாரபட்சமும் இல்லாமல் அனைவரையும் வழிநடத்தியதைப் போல நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் அந்த நாட்டுக்குள் இருக்கின்ற எல்லா மக்களையும் சகோதரன் சகோதரியாக பாவிக்கவும், பிளவுபடுத்தி பார்க்காமல் ஒற்றுமைப்படுத்தி அனைவரையும் அரவணைத்து போக வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம்.
நம் குடும்ப உறுப்பினர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இறைவன் ஒவ்வொருவரையும் பராமரிக்க, பாதுகாக்க நாம் இந்த வேளையிலே மன்றாடுவோம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாக்கின்றதோ அதுபோல அகண்ட உலகத்தையும் பராமரிக்கின்ற கடவுள் அனைத்து பிள்ளைகளையும் தன்னுடைய இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறுகின்ற கடவுள் நம் மத்தியில் எழுந்து வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். தட்டினால் கதவு திறக்கப்படும் என்கின்றார். கேட்டால் தான் கிடைக்கும் என்கிறார். எவ்வாறு குழந்தை அழுகின்ற பொழுது பெற்றவள் ஓடி வந்து பால் கொடுத்து அணைக்கின்றாளோ அதே போல நாமும் நம்முடைய தேவைகள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை ஆண்டவரிடம் எழுப்பி வைக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அவர் கொடுக்கும் கடவுளாக இருக்கிறார். அவர் ஏமாற்றும் கடவுள் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்து நம்முடைய தேவைகளை எழுப்பி இருக்கின்ற வேளையிலே, ஆண்டவரே உமது நலன்களால் எங்களை நிரப்பும், உம்முடைய அன்பால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தயக்கம் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும், கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தனைக்கும் தெய்வம். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தனைக்கும் தெய்வம். பாவத்தை எண்ணவே மாட்டார், பாசத்தை நிறைவாய் பொழிவார். அவர்தான் மாறாத அன்பு, அவர்தான் மாறாத அன்பு. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகின்றார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். எவருக்கும் திறக்கும் இதயம், எப்போதும் பெறலாம் அபயம். எவருக்கும் திறக்கும்
இதயம் எப்போதும் பெறலாம் அபயம். அருகினில் வந்தால் போதும் அன்பின் கதவுகள் திறக்கும். பேதமே அவரில் இல்லை, பேதமே அவரில் இல்லை. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார். தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார். தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் கேட்பதற்கு முன்னரே நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கின்ற கடவுள்தான் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ நாம் அவரை ஆராதித்திருக்கிறோம், அவரை துதித்திருக்கிறோம், அவரை போற்றியிருக்கிறோம், அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இறைவன் நம் தேவைகளை தீர்த்து வைத்து மகிழ்ச்சியான பிள்ளைகளாய் உருவாக்குவார் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முழந்தால் படியிடுவோம். மாண்புயர் கீதத்தில் கலந்து கொள்வோம். வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் அதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான மாலைகள் இந்த வேளையிலே இறை சன்னிதானத்தில் நாம் ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். ஒப்பற்ற கல்வாரி பலியை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரை பார்த்து அழுதார் என்று வாசகம் கூறுகிறது. நாம் ஒருவர் மீது ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கின்ற பொழுது, அந்த அன்பிற்குரியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது நமது உள்ளம் உடைந்து போவது இயல்புதான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு அந்த எருசலேம் நகரை வழியாய் போகின்ற பொழுது அதை பார்த்து அழுகிறார். நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், உறவுகளில் நம் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கின்ற மக்களுடைய மனங்களை உடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அவர்கள் மனம் புரிந்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திருப்பலில் தகுதியாக ஒப்புக் கொடுக்க முன்வருகின்ற வேளையில் அதுபோன்று பிறருடைய மனதை காயப்படுத்தி அவளுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்திருந்தால் அதற்காக மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. சகோதர சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டைக் கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை
பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரித்து தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்கக் கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டிக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி: ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி: ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி: ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி.
கடனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கக்கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கக்கூடாதா? அமைதிக்கு பதிலாக அங்கு இரத்த ஆறு ஓடுவதை போன்று பல பிரச்சனைகள் நடப்பதை இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எங்கே நாம் அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அங்கே அதிகமாக நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த பாசம், அந்த அன்பு உணரப்படாத போது, அதை ஏற்றுக்கொள்ளப்படாத போது நமது உள்ளம் வேதனைப்படுவது உண்மை. இயேசுவும் அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது, அந்த எருசலேம் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அன்புக்கு உரியவர்களாக அந்த மக்கள் இல்லாததுதான் அவருக்கு வேதனையை அதிகரிக்கிறது. ஒரு குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அந்த பெற்றோர் கழித்து வருகிறார்கள். அவர்களுக்காக ஏராளமான தியாகம் செய்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தியாகத்திற்கு அளவே கிடையாது. எவ்வளவுதான் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய அன்புக்கு விரோதமாக நடக்கின்ற பொழுது அந்த பெற்றோர் சிந்துகின்ற கண்ணீருக்கு அளவு கிடையாது. பிள்ளைகளுக்கு என்ன உணர்வோ தெரியாது, ஆனால் பெற்றோர்கள் படுகின்ற வேதனையை சொல்ல முடியாத அளவுக்கு என்ற சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? பெற்றவர்கள் அந்த பிள்ளைகள் மீது ஆழ்ந்த அன்பை வைத்திருக்கின்றார்கள். ஆழ்ந்த அன்பை வைத்திருப்பதால் அதிகமாக உரிமை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வார்த்தையை கேட்பார்கள் என்று நினைத்து வாழுகின்ற பொழுது, வார்த்தையை மீறி போகின்ற பொழுது அவர்கள் உள்ளம் உடைந்து போகிறது. அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் இயேசு அந்த எருசலேம் நகரத்தை பார்க்கின்ற பொழுது அவர் கண்களிலே வடிவதும் அதுதான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எருசலேம், சலேம் என்றால் அமைதி என்று பொருள். ஷலோம் என்று சொல்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அமைதி என்ற வார்த்தையை அந்த பெயரிலேயே அடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த ஊரில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விடுகின்றார். அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திராமல் இருக்கிறாயே, அமைதிக்கான பேர் போன ஊரே என்று அவர் வேதனைப்படுவதை பார்க்கின்ற பொழுது
இந்த அழுகை அன்று அந்த நகருக்காக மட்டுமல்ல, அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்களுக்காக. ஆனால் இன்று அவர் அழுகின்ற அழுகை நமக்காக. நாமும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், அமைதிக்கான காரியங்களில் ஈடுபடாமல் மனம் போன வாழ்க்கை வாழ்வதால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கண்ணீரில் பல வகை உண்டு. எவ்வாறு சிரிப்பில் பல வகை உண்டோ அதே போல கண்ணீரிலும் பல வகை இருப்பதை பார்க்கலாம். உண்மையாகவே ஒருவர் மீது உள்ள அக்கறையினால் வருகின்ற கண்ணீர், போலியாக வருகின்ற கண்ணீர், அல்லது எதையாவது பெறுவதற்காக கண்ணீர் விட்டு நடித்து காரியத்தை சாதிப்பார்கள், அதற்காக விடுகின்ற கண்ணீர், அல்லது உண்மையாகவே நாடகங்களில், திரைப்படங்களில் பைசாக்களை வாங்கி கொண்டு அழுவது போல நடிப்பார்கள், அப்பொழுது வருகின்ற வடிக்கின்ற கண்ணீர். இங்கே இயேசுவும் கண்ணீர் வடிக்கின்றார். இது போலியானது அல்ல, ஏதாவது ஆதாயம் பெறுவதற்காக அல்ல, மாறாக உண்மையான அன்பு உணரப்படாத காரணத்தினால் வருகின்ற கண்ணீர். எனவேதான் தன்னுடைய அன்பை உணராமல், தன்னுடைய வார்த்தையை கேட்காமல் மீறி போகின்ற இந்த ஊர் அழியப் போகிறது என்று அவர் கண்டிக்கிறார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆக இயேசு அந்த மக்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்று நம்மிடமும் அதே போன்று எதிர்பார்க்கின்றார். அந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மக்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக நாம் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக கடவுளுடைய விருப்பத்தை புறக்கணித்து வாழுகிறோமோ, நாம் தவறான வழியில் போகிறோம் என்பதுதான் உண்மை. அது நமக்கு உணராமல் இருக்கலாம், பிறர் உணர்த்தினாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி வாழுகின்றவர்கள் வாழ்க்கையில் அழிவு வருவது திண்ணம் என்ற ஒரு செய்தியை மிக தெளிவாகவே அவர் எடுத்து காட்டுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவர் மிகுந்த அன்பை நம்மிடம் பொழிந்து கொண்டிருக்கிறார். அதிகமாக அன்பை பொழிகின்ற கடவுள் நம்மிடம் அதிகமாகவும் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை திருப்பி கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அவ்வாறு அன்பை கொடுக்கின்ற, அவருடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்னை மரியாள் வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். அன்னை மரியாள் அவர் மகனுடைய அன்புக்கு, கடவுளுடைய அன்புக்கு எப்போதும் பிரமாணிக்கம் உள்ளவராக வாழ்ந்து வந்தார். எனவேதான் அவருக்காக அவரை போல பல துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டார். அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கடமையை சரியாக நிறைவேற்றினார். எனவேதான் இன்று உலக மக்களில் அனைவரிலும் பெண்களில் பேறு பெற்றவராக அவள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் அன்பிற்கு உகந்தவர்களாக வாழுகின்ற பொழுது இறைவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க தயங்குவது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அன்பை புறக்கணித்து விட்டு போகின்ற பொழுது அவர் இரக்கம் மிகுந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் மனம் மாறுவதற்காக தண்டித்து கண்டித்து திருத்தவும் தயங்க மாட்டார் என்ற ஒரு செய்தியை இந்த வாசகத்தின் மூலமாக முன்வைக்கின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல வானக தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெருந்துக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும்
தமது பரிசுத்த அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இனிய இயேசுவே, தூய நாட்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகி கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நம் நாட்டுக்காக தேவதையாருக்கு செபம். மிகவும் நேசமும் தேவரமும் நிறைந்த தாயே, இலங்கையின் ராக்கினியும் பாதுகாவலியுமானவளே, உமது பிள்ளைகளாகிய எங்கள் அவசர சேவைகளின் போது எங்களை கருணை கொண்டு நோக்கியருள வேண்டுமென்று இறந்து மன்றாடுகின்றோம். நேசத்தாயே, யுத்த அபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் எம்மை காப்பாற்ற தக்க தருணத்தில் எமக்கு பாதுகாவலாக வந்துள்ளீர். என்றுமே தோல்வி காணாத உம்முடைய அன்பை பார்த்து சகலவிதமான வன் செயல்களிலிருந்தும் பகைமைகளிலிருந்தும் எம்மை காப்பாற்றியருள வேண்டுமென்று இறந்து மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் நீதியதும் அன்பினதும் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அருள் புரிந்தருளும். அன்பான தாயே, உமது தாய்க்குரிய அன்பையும் கரிசனையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் எமது நாட்டிலுள்ள சகல இனத்தவர்களையும் மக்களையும் உமது அன்பான தயாபரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றோம். எமது சமுதாயத்தில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வர எமக்கு உதவி புரிந்தருளும். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் போல் வாழ எம்மத்தியில் நிலையான சமாதானத்தை பெற்று தந்தருளும். ஆமேன். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கோடி தந்ததா வளமே வாழ்வில் வந்ததா, கோடி தந்ததா வளமே வாழ்வில் வந்ததா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் சத்துக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே